ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய சுவையை கூட்டக்கூடிய இல்லை நல்ல வாசனை வரக்கூடிய ஒரு அற்புதமான நமது பாரம்பரிய மூலிகை. ஸோ அதனால என்னென்ன அடுக்கடுக்கான பயன்கள் இருக்கு, குறிப்பாக உடல் இளைப்பிற்கு இதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ அது வேற ஒன்றும் கிடையாது, ஏலம்னு சொல்லக்கூடிய ஏலக்காய். இது சில மூலிகைகள், இன்னைக்கு மூலிகைகள் சில ஸ்பைசஸ் கூட வச்சுக்கலாம். சிலது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட, அதாவது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து இங்க பயிரிடப்பட்டதா இருக்கும். ஆனா இந்த ஏலக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது நமது இந்தியாவிலிருந்து, குறிப்பாக நமது தென் தமிழகத்திலிருந்து, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து தான் உலகம் முழுவதும் பரவி பணப்பயிரா வந்து வந்து எல்லோருக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ்லயே லார்ஜஸ்டா அதிக அளவுல வந்து உலகம் முழுவதும் விற்பனை ஆகக்கூடியது வந்து இந்த ஏலக்காய் தான். ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம், மருத்துவ குணம் வாய்ந்தது. யூஸ்வலா வந்து சில இதுக்கு வந்து நம்ம மூலிகைகள்ல வந்து அதற்கு பாடல்களோ இல்லை வந்து சித்தர்களோட வந்து பாடல்களோ இல்லை அப்படின்னா, அது மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நமது பாரம்பரிய மண்ணுக்குரிய மூலிகையா இல்லாம இருக்கணும். நம்ம அது மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம், இந்த வேர்க்கடலை போன்றவை எல்லாம். ஆனா இந்த இதை பற்றி, இந்த ஏலக்காயை பற்றி பல அற்புத பலன்கள் வந்து இருக்கு. தேரையர் குணவாகடம் போன்ற நூல்கள்ல, தேரையர் பாடல்ல வந்து இதனுடைய அற்புதம், குறிப்பாக செரிமானம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நமது மருத்துவத்திற்கு பின்வந்த மருத்துவமும் சரி, குறிப்பாக கிரேக்க மருத்துவர்கள், ஹிப்போக்ரேட்ஸ் போன்றவர்கள், டயாசக்ரைட்ஸ் போன்றவர்கள்லாம் என்ன அப்படின்னா, இந்த ஏலம் வந்து எவ்வளவு முக்கியமான மருத்துவ குணம் வாய்ந்தது, குறிப்பாக செரிமான மண்டலத்திற்கு. ஏலம் அப்படின்னாலே செரிமான மண்டலத்திற்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். யூஸ்வலா வந்து இந்த ஏலத்துல இன்று நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிற்றேலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஏலம் இருக்கு, காட்டு ஏலம்னு ஏலக்காயில நிறைய வகைகள் இருக்கு. ஆனா நம்முடைய பாரம்பரிய இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற்றேலம். இந்த சிற்றேலத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எலிட்டேரியா காடமம் அப்படின்னு இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து சொல்லுவாங்க. இந்த எலிட்டேரியா அப்படிங்கிற பேரே எதுல இருந்து தருவி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலக்காய் அப்படிங்கிறது தான் ஆங்கிலேயர்கள் வந்து அதை எலிட்டேரியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஏலக்காய்க்கு பிறப்பிடம், ஆரிஜின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மண் தான். அப்ப இது நமது மரபு சார்ந்த மருத்துவத்திலும் ஒன்றிய ஒன்று அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலம் வந்து தெரிகிறது. பொதுவா ஒரு மூலிகைன்னு எடுத்தாலே நம்ம யூஸ்வலா என்ன பார்ப்போம்னா, இதோட சுவை என்ன, இதன் தன்மை என்ன, இது வீரியம் என்ன அப்படின்னு. சில சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில வந்து மருத்துவம் பார்ப்பாங்க. நோயை கணிப்பதற்கும் மருந்துகள் கொடுப்பதற்கும். ஒருத்தர் நாடியை வந்து பிரயோகப்படுத்துவாங்க, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பூத சேர்க்கை பார்ப்பாங்க, ஒருத்தர் சுவை இப்படின்னு ஒவ்வொரு முறையிலும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுவை பேசிஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்கும். இதனுடைய சுவை வந்து பாத்தீங்கன்னா கார்ப்பு சுவை, தன்மை வந்து பாத்தீங்கன்னா வெப்பம், பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ப்பு தான். ஸோ அதனால இது கப குற்றத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து எதற்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏலக்காய்க்கு இருக்கு. அப்படி மட்டும் நம்ம சொல்ல முடியாது. யூஸ்வலா சித்தர்கள் வந்து திரிதோட சமணி அப்படின்னு சில உணவு முறைகளை வந்து வச்சிருக்காங்க. அதாவது இது வாதம், பித்தம், கபம். இப்போ ஒண்ணு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூலிகை எடுக்கிறோம் அப்படின்னா அது வாதத்தை கம்மி பண்ணும், பித்தத்தை அதிகரிக்கும், இல்ல ஒண்ணு கபத்தை கம்மி பண்ணும், வாதத்தை அதிகரிக்கும் அப்படின்னு பல்வேறு செக்டாஸா வந்து சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லாமல் திரிதோட சமணி அப்படிங்கிறது வாதம், பித்தம், கபம், வலி, அழல், ஐயம், இது மூன்றும் வந்து ஒரு ரேஷியோல இருக்கணும். இதோட ரேஷியோ மாறுச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நோய் நிலைன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, அதாவது பொதுவெளியில தெரியாது. ஆனா ஒண்ணு சாப்பிட்டா இது எல்லாம் பேலன்ஸ் ஆகும்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா திரிதோட சமணி. இந்த வலி, அழல், ஐயத்தை வந்து எப்படி இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துரும். ஸோ அந்த தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய்க்கு வந்து இருக்கு. ஸோ அதனால நான் வாத உடம்பு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அழல் குற்றம் அதிகமா இருக்கு, கபம், யாரா இருந்தாலும் அவங்க இந்த ஏலக்காயை வந்து எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பேலன்ஸ் தான் ஆகும்.
அதுவும் குறிப்பாக பதார்த்த குண சிந்தாமணியில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒவ்வொரு உணவும் எடுக்கும் பொழுது இது எடுக்கணும் அப்படிங்கிறப்ப, இனிப்பு சுவை உள்ள உணவுகளும் அசைவ உணவுகளும் எடுக்கும் பொழுது அதனுடைய குற்றத்தை வந்து சரி செய்வதற்காக ஏலக்காய் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்று வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயமாச்சு. ஆனா அன்றைய காலகட்டத்துல வந்து நம்முடைய மக்கள் வந்து அதை விளைவிச்சிருப்பாங்க. ஸோ எல்லோரும் விவசாயம் பண்றது, ஏலக்காய்ங்கிறது அவங்க தோட்டத்துல விளையிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதை தாராளமாவே எடுத்திருந்திருப்பாங்க. அப்ப வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேசரி பண்றோம்னா ஒரு 2 ஏலக்காய் தட்டி போடுறோம். அது கூடயே இருந்திருக்கலாம். மேல இன்னைக்கு டெக்கரேஷனுக்கு மட்டும் இருக்கிறது கொஞ்சம் அதிக அளவுல எடுத்திருக்கலாம். அதனாலதான் ஸ்வீட் எடுக்கும் பொழுது, அதாவது ஸ்வீட் சமைக்கும் பொழுது ஏலக்காய் சேர்க்கக்கூடிய காரணம் அதான். அதே மாதிரி அசைவ உணவுகள் சமைக்கும் பொழுதும் ஏலக்காய் சேர்க்கக்கூடிய காரணம் அதுதானே தவிர அதோட சுவைக்காகவோ மணத்திற்காகவோ கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. அசைவ உணவுகள் இருக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த சுவையையும் அந்த சாப்பிடக்கூடிய டெம்டேஷனையும் மெருகூட்டலாம். பட் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இது திரிதோட சமனி அப்படிங்கிற காரணத்தால தான். சரி, இந்த ஏலக்காயில அங்க முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலக்காயில வெளியே இருக்கக்கூடிய தோல் நார்ச்சத்து உள்ளது. அதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த அரிசி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மெயினா என்ன அப்படின்னா மருத்துவ குணம் வாய்ந்தது. இதற்கு பல பலன்கள் வந்து இருக்கு. யூசுவலா வந்து என்னன்னா இது இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்டிஎல் லிப்போப்ரோட்டீன், கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் சீராக்கும் பொழுது இருதயம் அந்த ரத்த நாளம் போன்றவற்றை பலமா வச்சுக்கிறதுக்கு நல்ல பயனா இருக்கு. அதே மாதிரி ஹை பிளட் பிரஷர், சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, இல்ல ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிறவங்க, ஒரு சில ஆராய்ச்சி தரவுகள்ல வந்து ரத்த கொதிப்பு அதிகமாக இருப்பவர்கள் இனிஷியல் ஸ்டேஜ்ல எந்த மருந்தும் மாத்திரையும் சாப்பிடாதவர்களுக்கு நாளொன்றுக்கு 3 கிராம் இந்த ஏலக்காய் பவுடர் கொடுத்து ஒரு 12 வாரங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு மருந்து மாத்திரைகளும் இல்லாம அவங்களோட பிளட் பிரஷர் சீரா இருப்புவதற்கான தரவுகள் வந்து இருக்கு. ஸோ அதனால அது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது நேச்சுரலாவே நல்ல ஒரு டயூரெட்டிக். ஸோ அப்ப வந்து சிறுநீரை வந்து பெருக்கி தள்ளக்கூடியது. அதாவது எல்லா நேரத்திலயும் சிறுநீரை பெருக்கி தள்ளாது. நம்ம உடம்புல நீர்த்துவம் அதிகமாக இருக்கு அப்படின்னா, செல்களுக்கு நடுவுல அதிகமா இருக்கு அப்படின்னா அதை என்ன செய்யும் அப்படின்னா நேச்சுரலா டயூரிட்டிக்கா வெளியேற்றும் தன்மை இதுக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில தான் இது பிளட் பிரஷரை சீரா வச்சிருக்கு. இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு பலன் தரும். அதே மாதிரி ஏலக்காய்னாலே முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிமானம் தான். ஸோ நிறைய இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏலாதி சூரணம் போன்றவை. ஸோ இந்த ஏலாதி சூர்ணம் நார்மலா இந்த நாக்கு வறட்சியா இருக்கிறவங்க, இருமல் போன்றவை வந்து வர்றவங்க, அதே மாதிரி வந்து வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு நார்மலா இந்த ஏலாதி சூரணத்தை வெந்நீர்ல வந்து கலந்து குடிச்சோம் அப்படின்னா உடனே வந்து இந்த வயிற்று வலி வந்து சரியாகும். இதை இல்லாமல் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல அரிசி, அதோ ஈக்குவல் ரேஷியா வந்து சீரகம், ஓமம், இது மூன்றையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டா வறுத்துக்கணும். வேணும்னா கொஞ்சமா நெய் விட்டு லைட்டா வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்பெல்லாம் வந்து சாப்பிட்றப்போ ஒரு அசௌகரியம் ஏற்படுது, மந்தம் ஏற்படுது, வயிற்று உப்பிசம் ஏற்படுதுன்னா இதை ஒரு 2 டீஸ்பூன் வெந்நீர்ல கலந்து பருகி கொஞ்சமா சிப் பண்ணி நம்ம குடிச்சோம் அப்படின்னா வயிறு உப்புசம், ஏப்பம், மந்தம் இதெல்லாம் உடனே டக்குன்னு ரிலீஸ் ஆகுறத நம்ம கண்கூடா வந்து பாரலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய். ஸோ ஏலக்காயை வைத்து வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் வந்து இருக்கு. நார்மலா பல் ஈறுகள்ல துர்நாற்றம் இருப்பவர்களுக்கும் ஏலக்காய் வந்து நல்ல ஒரு பலன் தரும். இல்ல நார்மலாவே நம்ம உணவு சாப்பிட்ட பிறகு ஹெவியா சாப்பிட்ட பிறகு செரிமானம் ஆகணும், ரொம்ப வந்து கொலஸ்ட்ரால் லெவல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட செரிமானமும் சீரா இருக்கணும்னா 2 ஏலக்காயை கொஞ்சமா சவச்சு சவச்சு மென்னு மென்னு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல பலன் தரும். இது இல்லாமல் உடல் இளைப்பிற்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது. ஸோ அதற்கு ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏலக்காயை வந்து எடுத்துட்டு நல்லா நசுக்கிடணும், க்ரஷ் பண்ணிடணும். க்ரஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர்ல நல்லா கொதிக்க வைத்த நீரை வந்து அதுல ஊத்திட்டு மூடி வச்சிடணும். இரவெல்லாம் ஓவரால் நைட் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கணும். காலையில் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்
லெமன் ஜூஸ் அதில் விட்டுட்டு காலை வெறும் வயிற்றில் வந்து பருகணும். இது எப்படி உடல் இளைப்புக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாகவே என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய லெமன் ஜூஸ், ஏலக்காய் இதெல்லாம் என்ன பண்ணும்னா நம்ம உடல்ல மெட்டபாலிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது ஈஸியாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் பேர்ன் ஆகி நமக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ அது நல்ல நமக்கு வந்து ஒரு பலனை தரும். உடல் இளைப்பிற்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த நீரை காலையில் குடிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு அதிக பசி எடுக்காமல் இருக்கக்கூடிய தன்மை வந்து இதனால் ஏற்படும். அதனால தேவையில்லாம சும்மா ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு இந்த காலையில சாப்பிடுறத விட காலையில இந்த ஒரு டீ 2 டீ குடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுவே ஒரு மோசமான ஒரு விஷயம். ஸோ அந்த தன்மை வந்து இதை எடுக்கிறதுனால நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமானத்தை வந்து தூண்டுவிக்கும். ஸோ அந்த மாரி தூண்டுவிக்கும் பொழுது, நார்மலா வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டிய வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். இன்சுலின் வந்து சென்சிட்டிவிட்டிய இன்க்ரீஸ் பண்ணாலே, நார்மலா பிளட் சுகர் லெவல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைய வந்து ஆரம்பிக்கும். ஸ்டெபிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா, நெறைய பேருக்கு உடல் பருமனுக்குரிய காரணம் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியாவும் இருக்கும். அடுத்து இது நேச்சுரலாவே வந்து கொஞ்சம் சிறுநீரை வந்து பெருக்கி தள்ளக்கூடிய தன்மை. அதாவது உடம்புல அதிகமா இருந்தது அப்படின்னா நீர்த்துவம். ஸோ அதன் மூலமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெயிட்ட குறைக்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா வருது. ஸோ இது கொலஸ்ட்ரால் லெவலையும் வந்து குறைக்குது. நம்ம முன்னாடி சொன்ன பதிவுகளின் மூலம். அதே மாரி இது கல்லீரல்லையும் வேலை புரிந்து நம்ம கல்லீரலின் வழியாக கழிவுகளையும் வெளியேற்ற வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்படிங்கிறப்ப ஏலக்காய் ஓவராலா எல்லாவற்றிற்கும் நல்லது. ஒரு இருமல் இருந்தா கூட நம்ம ஏலக்காயை தட்டி போட்டு நம்ம குடிநீர் வச்சு குடிச்சோம்னா நல்ல பலன் தரும். அப்ப செரிமான மண்டலத்திற்கு நல்ல பலன் தரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல பலன் தரும். இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கும் நல்ல பலன் தரும். ஓவரால் இதோட நார்ச்சத்து எல்லாம் சேர்த்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ஆரோக்கியமான உடல் இளைப்புக்கு வழிவகுத்து அதனுடன் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தோடனே இதை எடுத்தா மட்டும் போதாது. பட் வராம இருக்கணும், ஆரோக்கியமா நம்ம ஹெல்த் கண்டிஷனை வச்சுக்கணுங்கிறதுக்கு இது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நமது பாரம்பரிய உணவு. ஆனா இது நம்ம முறையா வந்து எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏலக்காய் அப்படிங்கிறப்ப இங்க மருத்துவ குணம் வாய்ந்தது அரிசி தான். பட் நார்மலா நம்ம மென்று தின்பதற்கு முழு ஏலக்காயும் வந்து பயன்படுத்திக்கலாம். அது நல்ல பலன் தரும். ஸோ இதுல சொன்ன சின்ன ப்ரிப்பரேஷன்ஸை பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கே இதனுடைய அற்புதமும் பலனும் தெரியும். நன்றி.